வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பேச போகிறது சீமானை பற்றி. சீமான் மேலே மற்ற அரசியல் கட்சிகளுக்கு என்ன பயம்? ரொம்ப தீவிரமாக சிந்திச்சப்போ நிறைய விஷயங்கள் நான் அவரோட பேட்டிகள்லாம் பார்க்குறேன். சீமானுக்கு ஒரு ஒரு முதலமைச்சருக்கான தகுதி நிறையவே இருக்குது. அவர் இந்த நாட்டை பற்றி சிந்திக்கிறாரு, நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கிறாரு, நாட்டு மக்கள் ஏன் வறுமையிலே இருக்காங்கன்னு சிந்திக்கிறாரு. ஏதாவது ஒரு போராட்டம்னு வந்தால் முதல்ல போய் நிற்கிறாரு. எங்கேயாவது பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, தலித்துக்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் கூடங்குளம், எதுவாக இருந்தாலும் நேரடியாக சென்று அங்கு பார்த்து உண்மையை அறிந்து விமர்சனம் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரு. தைரியமாக மேடையில் பேசுகிறாரு. அதாவது மற்ற கட்சி மாதிரி பதுங்கி ஓடுறதில்ல, பதில்களை கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி சொல்கிறதில்ல. ரொம்ப தெளிவான சிந்தனையோடு இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமைக்கு என்ன மாதிரி ஒரு முதலமைச்சர் வேணும்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் தான் இங்கே முதல்வராக வரணும். இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை எந்த கட்சியும், கடந்த காலத்தில் ஆண்ட திமுகவும் சரி அதிமுகவும் சரி, எந்த கட்சியும் மக்களை சரியாக ஹேண்டில் பண்ணவே இல்லை. அவங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, ஓட்டு வாங்கிட்டு மக்களை மறந்துடுறாங்க. மக்களை பற்றி அவங்க எதுவுமே கவலைப்படுறதில்லை. இந்த சூழ்நிலையில் மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே தலைவராக சீமான் எனக்கு தெரிகிறாரு. சென்ற தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா கணிசமான ஓட்டு வங்கி அவருக்கு வந்திருக்கு. மக்கள் ஓட்டு போடுறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியோட இளைஞர்கள் குளங்களை தூர்வாரதில் ஆரம்பித்து, அந்த ஊரை சுத்தப்படுத்துதல் ஆரம்பித்து, நிறைய வேலைகளை விளம்பரங்கள் இல்லாமல், எந்தவித விளம்பரங்கள், யார்கிட்டையும் போய் காசு வசூல் பண்ணாமல் சொந்த காசை போட்டு செலவு பண்ணி நிறைய சீர்திருத்தங்களை செஞ்சுக்கிட்டே வராங்க. இது பல கட்சிகளுக்கு கண்ணை உறுத்துது. ஏன்னா ஒருத்தர் எந்த இதையும் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு வராரு. அவரை விட்டால் முதல்வர் ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இணையம் மூலமாக பல தவறான கருத்துக்களை சீமானை பற்றி பரப்பிட்டு வராங்க. அது நல்லா தெரியுது. அதாவது கொஞ்சம் படித்து மூளை உள்ளவனுக்கு தெரியும் யாரை செலக்ட் பண்ணணும், யாரை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ரெண்டாவது, இப்போ என்ன மாதிரி ஒரு ஆளுமை நமது தமிழ்நாட்டுக்கு தேவைன்னா, ஒரு சர்வாதிகார, அதாவது எப்படின்னா தொண்டர்களையும் மக்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு சர்வாதிகார மனப்பான்மை உள்ளனா நீங்கள் ஹிட்லர் மாதிரி நினச்சிடக்கூடாது. ஹிட்லர் மாதிரி ஒரு ஆளுமை, அந்த ஆளுமை சீமான்கிட்ட இருக்குது. அவரால் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுது, நெறிப்படுத்த முடியுது அப்படின்னா ஏன் அவரால் தமிழ்நாட்டை காக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சீமானுக்கு அந்த தகுதி 100% இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஏன்னா எந்த கட்சியும் மக்களுக்காக பாடுபடலை. இவர் நிச்சயம் பாடுபடுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம இந்த வர தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய வாக்குகளை அளித்து அவங்கள ஓரளவுக்காவது ஜெயிக்க வச்சுருன்னு வச்சுங்களேன். ஒரு 60 சீட்டு 70 சீட்டு நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட கூட்டு வைக்காமல் வேறு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். மக்கள் கண்மூடித்தனமாக ஒரே கட்சியை ஆதரித்து ஓட்டு போடுறது, ஒரே இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஓட்டு போடுறது, ஒரு வித்தியாசமாக ஒன்று செஞ்சு பாருங்கள். இந்த தடவை நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து பாருங்கள். ஏன்னா எனக்கே அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஏன்னா நம்ம இந்த கடந்த ஆட்சி காலங்களில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம இது வரைக்கும் சந்திக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்போ இந்த கொரோனா இவங்களுக்கு ஒரு பெரிய சாதகமாக போயிடுச்சு. கொரோனா வச்சுட்டு மக்களை வெளியே வர விடாமல், வேறு எந்த சிந்தனையும் செய்ய விடாமல், வேறு எதுவும் பேச வரக்கூடாது அப்படின்ட்டு இவங்க ஆட்சி பண்ணிட்டு சைலண்ட்டாக ஆட்சி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை போகணும். ஒரு நல்ல தலைவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும். வேறு யாரும் இருக்கிற மாதிரி தெரில. கண்ணோட்டத்தில் பார்த்தா விஜயகாந்த் இருக்கார். விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு. இப்போ இருக்கிற சாய்ஸில் நமக்காக பாடுபடக்கூடிய ஒரே தலைவராக நாம் தமிழர் கட்சி சீமான் இருப்பார்னு நான் 100% நம்புகிறேன். உங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அவரோட இதை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடுங்க. நான் ஏன் நாம் தமிழர் கட்சி சீமான் ஆதரிக்கிறேன்னா ஒரே காரணம் தான். தைரியமானவர், மக்களை நெறிப்படுத்தக்கூடியவர், மக்களை வழிபடுத்தக்கூடியவர், இந்த நாட்டின் நிலைமையை சீர்படுத்தக்கூடியவர். நீர்வளத்தை பற்றி பேசுகிறாரு, இயற்கை வளங்களை பற்றி பேசுகிறாரு. இதுக்கெல்லாம் பாதுகாப்பான ஒரு அரணாக அவர் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். நன்றி மக்களே. நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்போம், சீமானுக்கு ஓட்டு போடுவோம். சீமான்றது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக நான் பார்க்குறேன்.
நீங்கள் வந்து இதை மறுசிந்தனை செஞ்சு பாருங்கள், மறுபரிசீலனை செஞ்சு பாருங்கள். மற்ற கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சி சிறப்பாக ஆட்சி செய்யும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி மக்களே, வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. Thanks for watching. Do not forget click the subscribe button and hit the bell icon. Like, comment and share. See you next time.